இல்லம்மா நிப்பாட்டிடாங்க யாரோ பார்த்து விஜயாவை பார்த்தா பத்தாவோட அத்தை கற்பனை இருக்கிறது வணக்கம் எப்படி நடத்தி முடிக்கிறேன் ஆமா எப்ப காலத்துக்கு வச்சிரோ சொட்ட தலையா போச்சு அப்ப அழுத அத்தை தடுத்துரும் ஓகே அதுக்கப்புறம் நான் வந்துட்டீங்களே எடுத்து வச்சுட்டீங்க சந்தோஷம் மாமா வணக்கம் அது இல்ல அப்ப எல்லாரும் வணக்கம் ஏன் நீங்க வந்து இப்படி உட்கார்ந்தா இல்லையோ இப்படி நிக்கிறீங்க கைய தூக்காத ஏன் வாய்ப்பு வருதோ அது ஆடாது மிருதகாரி ஏதோ
புரியுது அடிக்க மழை நேரத்துக்கு இருக்கும் புரியுது அடிக்க உனக்கு நான் என்ன வேணும் அத்தாச்சி ஆ? அத்தாச்சி அத்தாச்சினா என்ன அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாடினா பெத்த தாய்க்கு சமம் இல்ல அண்ணன் இல்லாதப்போ நம்ம பாத்துக்கலாம் ஏய் பெத்த தாய்க்கு சமமான அத்தாச்சியா யாரும் சொல்றது மாத்தி சொல்லியிருக்காங்க வேற அண்ணன் பொண்டாடினா அவன் பொண்டாடிக்கிறியா அண்ணன் பொண்டாட்டினா அண்ணனுக்கு மேல தம்பிக்கு கீழே அப்ப அண்ணன் மேல கீழே நான் நடுவுல குடும்பம் புழு புழு எல்லாம் அந்த காட்சி தானா சேர்ந்துருக்கு பாரு நாலு நாலு லிங்கமா சாரி பார் த டிஸ்டர்பன்ஸ் ஆத்தா ஆத்தா மாரியா அப்படி இல்ல இப்ப தாண்டா அதனால மனசு ஃப்ரீயா இருக்கேன் அங்கதான் விஜயா நிக்குது அந்த அடிக்க உன்னைய தூக்கி போட சொல்லாரு இல்லையா உன்னை நீ நான் போடணுமா எட்டுமா உனக்கு இந்த மூக்குற மாட்டீங்களா சரி மூக்குற மாட்டீங்க மட்டும் எடுத்துக்க வேண்டியதா ஐயோ மூக்குற முடியாது லொபக்கம் செய்ய மாட்டீங்க
நீங்க காலை பார்க்கறீங்க அது நான் பாவனை சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? பார்த்து கடிக்கணும். நீ காலை பார்க்கறதா அந்த புரிய அடியே. நீங்க அடிக்கலாமா? ஏய் அடியா. எதுல அங்க போமா, அங்க போய் நில்லுமா. அடிக்கிறேன். அடியே லைட்ட போட்டு நீங்க காலை பக்கம் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பிள்ளை லே, 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 லே. அங்க எல்லாம் முடிச்சிட்டோம். ஆமா. அது தெளிச்சு கேட்பேன் நட்டியே ஆகு நட்டு அழிவுமான சூடு சொன்னதுக்கா சோறுதான் சாப்பிட்டீங்க என்ன கேட்க மாட்டாங்க சிக்கனை வச்சு சாப்பிட்டீங்க வெறும் மான கட்ட வெறும் சாம்பார் கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம் என்ன யாரு பெற்ற பிள்ளையோ வந்தீங்க இருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் ஏமா யார மழை நேரத்துல அப்படி ஆடக்கூடாது வீட்டுக்குள்ள போய் படுத்துக்க பாத்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சமாவது பொறுப்பா சொல்றீங்களா அப்பதான் கேட்டேன் சரி மானம் ஒரு மாதிரியா இருக்குது நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் போகலாம். அப்படின்னு கேட்டேன் என்ன ஒண்ணு வண்டி இப்படி கிடைக்காது. வைக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த பிள்ளைய நீ கூப்பிட்டியா கூப்பிட்டேன் உன் கடைசி ஆசை என்ன அவன் ஜாபு தான். அதனால ஒண்ணு செத்தாலும் அதுலதான் சாகணும் அப்ப சரி யாருக்கும் இருக்கிறது எனக்கு என்ன கவலை? இங்க சாகனம்னு முடிவு பண்ணிட்டா வேற ஒண்ணும் கிடையாது ஏமா ஒரு ஆம்பளை வந்து ஒரு தெரிய வேண்டாமா ஒரு சௌரியத்துல இருந்து ஆடிக்கிட்டு இருக்க ஏடா கேட்க பார்க்க ஆளு என்னடா அந்த இலக்கை எடுத்துக்கிட்டீங்க ஓ மாத்திராங்களா இந்த வர இதுல உங்களுக்கெல்லாம் வந்து வாக்கு கேன் வேற படுவா. படுவா படுவா படுவா, ராஸ்கல். தொலை செட்டுங்கள் தொழில பொறுமாதான் டீசெண்டா பழகுங்கடா நான் பத்தியா எந்த புகழ்ச்சாலும் பேசுறேன் பத்தியா அப்படி பழகுங்க உரைச்சி எடுத்துருவா அப்படியே. யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குறீங்க உரைச்சி எடுத்துருவா. ஏய், சிங்க சிங்கமா பேசு எடுத்துருவா. தொடச்சி எடுத்துறாரு ஏமா உன்னையே தான் என்ன கேட்கிறேன் கேட்க போற? இல்ல இவங்க ஆம்பளை நிக்கிறாங்க இங்க வந்து ஆடலாமா நீ ஏய், கொப்பை போட்டவரோட என்ன ஆடக்கூடாது சொல்லு. என்ன? ஆ, என்ன? அவர் எவ்வளவு ரோடு ஒதுக்காரு தெரியுமா? ஏய், அவர் ரோட் போட்டா நானே பார்த்திருக்கேன். ஆமா, என்ன புரிந்தாள் ரோடு போட்ட மாதிரி சொல்றேன். அப்படியா சரி உன்னைய சொல்லி கோளாறுல வேறு உனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள போய் திட்டேன் பாரு என்ன சப்போர்ட் நீ பண்ற என்ன எனக்கு? ஏ விளக்கண்ணே ஆ, வாசா. என்ன உன் இல்ல, சௌரியத்துல ஒரு சத்தத்துக்கு நீ பேசுற. ஆம்பளை நடந்து வர தெரியல ஏய், உனக்கு ஒரு பொம்பளை ஆள உனக்கு தெரியல, நம்ம கண்ணை உங்களை உள்ள வந்து அச்சம் மடம் நானா பயிர் வேணும் நடு உடுப்புல உட்காந்துருக்கோம் ஆம்பளைனா அது மூணு சரியா இருக்கணும், நீ சரியா அந்த இடத்துல இருக்கணும். அந்த மூணு ஒழுங்கா இருக்க நல்லபடி எங்கேயாவது அங்கே வந்து இடிச்சு குடிக்கிற தெரியுமில்ல அதனால ஒழுங்கா இருக்கானதான் நான் ஆடிக்கிட்டு இருக்காது. ஏன் பேச்சுக்கு பேச்சு பேசுறா உனக்கெல்லாம் மண்டை வெடிச்சு ஏய், நீ வாய்க்கு பேசுற, வாய் கிழிச்சு. எனக்கு அதிகம் பேசுற பொம்பளை கண்டாவே பிடிக்கிற அதிகம் முதல்ல அதிகம் பேசுற ஆம்பளை மட்டும் அட்டை தட்டிக்கணும். தலையில அடிச்சா நான் வயிற்றுல போய் கிண்டமிட்ட பண்ணி இன்னும் ரொம்ப பேசுறேன் அவங்கள கீழே எடுத்த மேல போய் கட்டப்பட நாரிக்கிட்டு செத்து போக நீ எல்லாம் அவனை குத்து குத்து குத்தி கூடையை போட்டு கவுத்துட்டே வேணாம். நான் கூடைய தூக்கிக்கிட்டு இருந்த குட்டு குத்திட்டு போயிருக்கேன் ஏய், நீ எங்கிட்ட குத்துனாலும் வெளியில தெரிஞ்சு போயிடும். ஆம்பளை கிட்ட அடங்கி பேசுவேன் பொம்பளைக்கு நீ இறங்கிப்போ. நான் ஆம்பளை எதை வேணாலும் நான் பேசுவேன் பொம்பளை எதை வேணாலும் தெரியுமே. வாங்க 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 இந்த மாதிரி நல்ல தமிழ் கேட்க வாங்க வாங்க, வாங்க வாங்க. இந்த மாதிரி வாங்க 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 சும்மா பிள்ளைய ஜாமி முடி வீட்டுக்கு போக போகுது. இந்த கிரகத்தை கேட்க வர வாட்டா முன்னாடி உட்காந்து ஆயா வாயா நான் இந்த அக்கா உனக்காகவே டீசெண்டா பேசுறேன், நீ உட்காரு. நானும் அசிங்கமா பேசுவேன் செஞ்சுட்டு கூட போயிருவோம், பேச மாட்டோம். செஞ்சுட்டு கூட போயிருவோம். அப்படி வந்து உட்காருங்க உட்காரு, என்ன ரெண்டு தார்பாய் வேணா நம்ம நீங்க தான் மோசம் வந்து முன்னாடி உட்காந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒரு நாள் வரலதான் ஏய், நீங்க உட்காரு உங்களுக்கு தான் நீங்க நல்லா போகுதடி புத்தம். இதுமா அந்த மாதிரி அம்மா ஞானம் கிடைக்க போகுது கவனம் கிடைக்கும் அவர்களுக்கு. நல்ல சேனம் கிடைக்கும் நல்ல சேனம் கிடைத்தா நீ என்ன பேச்சு பேசுறீங்க என்ன? ஆம்பளை கிட்ட அடங்கி ஏய், பேசுறேன் பொம்பளைங்க நீ இறங்கிப்போ. ஆம்பளை அப்படிதான் பேசுறேன் பொம்பளை அப்படித்தான் பேசுறேன். நான் ஆம்பா பெண்பாய். காட்டான் காட்டி. மாட்டான் நோட்டி. ஓனன் ஓடி. எது நோனியா ஏய், அசிங்க ஏய், நான் அசிங்க பேச்சா தாய் பிள்ளை எப்பவே வந்து பார்த்து உட்கார்ந்து இருக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை. அதுகளை கிளப்பி விட்டா நான் சொல்லவே இல்லை. டீசெண்டா பேசணும் டீசெண்டா தான் பேசுறேன். நான் ஆம்பளை பொம்பளை. சித்தன் சித்தி. பக்தன் பக்தி. கொத்தன் கொத்தி. ஏய் ஏய், கொத்தனாருக்கு பேர் கொத்திதாயா? நான் கொத்தன் சொன்னா சித்தன் சொல்லுமா ஓஹோ, பட்டு அந்தாலும் பத்தால சமாளிக்குமே, பரவாயில்லையா? நான் ஒத்தால தான் சமாளிப்பேன், அதனாலதான் கொத்தினேன். அசிங்க அசிங்கமா பேசு சரி. அசிங்க பேசு வாமிட் வர ஆமா, கண்டதை சாப்பிட்டா அப்படிதான். அந்த சிக்கன் குழம்பு தான் உனக்கு வாந்தி வரும். எதுப்பா அதுக்கு சாப்பிட்டு இல்லை. நான் சாப்பாடே சாப்பிட்டேன் ஒரே ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் என்ன வைக்கிறேன்? ஏமா என்னங்க? ஆம்பளை தான் பொம்பளை தான் நீங்க. ஆம்பளை தான் பெருசு பொம்பளை தான் பெருசு.
இருக்கேன். எனக்கு தான் பெருசு. ரெண்டு பேரும் காட்டுங்க. பாரதி யாருக்கு பெருசுன்னு பார்த்து சொல்லு. யாருக்கு பெருசு? இருமா. யாருக்கு பெருசுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ சொல்லுங்க. யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்கான் என் தம்பி. அவன் காலையில க்ளோஸ் அப் வச்சு முதல்ல எடுக்கிறாரு பெருசா இருக்குமா? எது? ஓ நீ அப்பதான் அளவு பார்த்து அவர் சொல்ல முடியும். நம்மளோட பெருசா இருக்கு கண்ணனுக்கு, கண்ணனோட பெருசா இருக்கு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு அப்பதான் அவர் அளவு பார்க்க முடியும். காலையில 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். உட்கார்ந்து வேற தேவப்படுத்த அளவு என்னமா சௌரியத்துக்கு என்ன ஒரு சட்டத்துக்கு நீ பேசுற? பொறுமையோட பேசிட்டு இருக்கேன். பொறுமையோட மக்கள் கூட்டம் இல்லையே, ரொம்ப பொறுமையா போறோம். மழை நேரம் தான் நான் அடங்கி போயிட்டு இருக்கேன். அறுத்தே விடுவேன். பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பர். பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளை நானு. Don't touch me, okay? வாய் பேச்சு வாயில இருக்கணும். சபாஷ்டா. இந்த பாட தண்ணி நீங்க வரக்கூடாது, நான் வர மாட்டேன். இந்த போடுதான். இல்ல. ஓ. என்னடா லப்பத்தனமா பேசுறேன். வண்டி லப்ப வண்டி அறுக்காம போட்டு அமைக்கலாம்னு பார்த்தேன். பேச்சு தாண்டா போடுறது. பக்கத்துல நெருங்கினா நெருப்பு மாதிரி இருக்கு. தொட்டா பிடிக்காது என்ன? எனக்கு நீங்க மாமான மச்சான மானம் கட்டவே. இந்த மழை ஏன் நின்னு தெரியுமா? ஒரே பிள்ளையா இது அங்கதான் நிக்குது. ஓ ஆயில போட்டு காலையில அங்க பாரு வண்டியை விட்டு இறங்குன்னு சொன்னேன். செருப்ப கூட கலட்டி போட்டுட்டு அந்த காலத்துக்கு இந்த பூமியில வந்துச்சு. பேஞ்சு அத்தனை வரையும் தமக்கு ஆனா இறங்க நின்று என்னைய வண்டியோட கேவலப்படுத்திய பாரு. அதனாலதான் பெருங்கொண்ட கேவலம். இல்லம்மா இந்த மாதிரி எந்த ஊர்ல இறங்குற ஏமா நீ அப்படி நினைக்காத. நீங்க அதை நின்றதுனால இந்த மாதிரி 150 மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 பேர் குடும்பம் கிடைக்குது. நிம்மதி ஒரு சந்தோஷமா இருப்பேன். அது இன்பமா இருக்கணும்னா காரணம் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீ தூக்கிக்கிட்டு அப்பு கரைச்சி செத்தது ஒன்னாலதான். பொறுமை பொறுமையா பொறுமையா என்ன அப்படி நீங்க என்ன கிழிக்க போறீங்க? சொல்லு கண்ணா. ஒரு விஷயம் சொல்றேன். நீயும் பிறந்துட்ட நானும் பிறந்துட்டேன். என் கடையிலுமே செத்து தான் போறோம். என்னத்தை கொண்டு என்ன தெரியுதுல்ல? என்னை மாதிரி நானும் பல நாடு சுத்துறேன், நீயும் பல நாடு சுத்திட்டேன். எல்லா லட்சணமும் தெரிஞ்சு வச்சு தெரியுதுல்ல? இதை வர செத்து போனோம்னா அந்த மண்ணுக்குள்ள ஓட்டு நீ இப்படி எல்லாம் ஆசைப்படாது. கையத்தை கட்டி இழுத்து விட்டு போறாங்க. என்ன பண்ணுவாங்க என்ன தெரியாது. இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம். அனுபவம் தான் முக்கியம். அதனால அருமையான வாய்ப்பை வேங்கம்பட்டியில இன்பசம சார்பா நமக்கு கிடைச்சிருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன மசம் இருக்கு இந்த பெட்டி மிருதம் ஆடோட கூட விட்டு போவோம். அப்படியும் நிறைய இருக்கு. அதை கூட விட்டு போவோம். நோ ப்ராப்ளம். ரொம்ப கவனமா இருந்தா ஏற்கனவே 4-5 வெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கவனமா இரு. அவ்வளவுதான் சொல்லுங்க. பாவண்டி தரமே அவனை போட்டியே ஈசமத்துல இது அவன் எந்த இடம் வியாபாரம் பண்ணலையா? பேசிட்டு இருக்கேன். எடுத்து சொல்லாயே அது பக்கத்துல நின்று பேசுறப்ப ஒண்ணும் தெரியல. அங்க போய் முன்னாடி நின்று பாக்குறேன். பிகர் சூப்பரா இருக்கு. நான் குடிச்சு கிளிக்கிறேன். நீங்க வியாபாரம் என்ன சொன்ன? எழுதப்படாம். ஆமா என்ன வாயில பீப்பீங்க? ஏன் வாய்ப்பையா? எக்கச்ச வந்தா போலாம்.
பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் அமுக்கும். எதைத்தான் தூக்கம் இப்ப? கவர்மா நான் தான் இங்க இருக்கேன். நானும் தான் இருக்கேன். நல்ல பிள்ளையா இருக்க. சரிங்க. வாழைப்பழம் கீழப்பழம் கூட சாப்பிடு. சரி, வாழைப்பழம் தெரியாது என்ன கீழப்பழம்? வாழைப்பழம் என்பது சிரமப்பட்டு உரித்து உரித்து கீழப்பழம் என்பது சிரமமே வேண்டாம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே கிடக்கணும். இதுக்கு மாங்குவாங்கன்னு உட்கார்ந்து நாங்க பாட்டு எழுதுறதுக்கு மியூசிக் கலைக்கிறவரையா நான் தான் இங்க இருக்கேன். நானும் தான் இருக்கேன். இங்க நான் தான் பண்ணுவேன். நானும் தான் பண்ணுவேன். எப்படா பண்ணும் கொண்டே விடுவே. அப்புறம் வேணாம் வேணா சொல்றேன். வைக்கிறேங்க. நான் ஓடி இருக்கேன். ஓடி இருக்கேன். உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து இருக்கேன். ஆடி இருக்கேன். ஆடி இருக்கேன். அழகு. சித்தால கட்டிக்கிட்டு என்னடா என்ன முறைச்சு பார்த்தேன். சாப்பிடு தங்கச்சியவா. என்னன்னே தெரியல தம்பி. ஒரு வாரம் இப்படி தாண்டா நழுவி நழுவி போறோம். நீ எதுக்குடா அப்படி பக்கத்துல இருக்க? லவக்குன்னு குடிச்சு உள்ள விட தரவரப்பே பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கியே. என்னமா இந்த பிள்ளைத்தரமா ரொம்ப ஃபீல் பண்ற. கொட்டமே இல்ல கொட்டா பாட்டு சொல்ற அண்ணனுக்கு சொல்லி அப்படி நினைக்காத. நீ எனக்கு முயற்சி பண்றப்ப நான் உன்னை சும்மா விட்டுருவேன் அப்படின்ற 2 பேரும் மாத்தி மாத்தி முயற்சி பண்ணுவோம்.
உன் பேர் உங்க என்ன? பேர் என்னங்க? மை பேபி சுப்பு சுல்தான் சூசை. அது என்ன சுப்பு சுல்தான் சூசை? எவ்வளவும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய என் தாய் தந்தை மும்மதத்தை நினைசு. சுப்பு சுப்பு சூசை சூசை சுல்தான் சுல்தான். இவன் கொழுத்தான். ரொம்ப கொழுப்பு வச்சிருக்காங்க. உன்னைய பிடிச்சிக்கிட்டு என்ன கூந்தலுக்கு இழுத்தாம வந்துச்சுடா. ஆமா என்னங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை அது ஒண்ணுதான். அப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய், கல்யாணம் சரி, அது என்ன கல்யாணம்? கல்யாணம் என்பது கிடக்காம வச்சு பாருங்க. சரி, கல்யாணம் நோமன வயலோட ஓடுறது. உன் வண்டி எதுலையும் ஓடுதா? நம்ம வண்டி எதையும் ஓடல, இப்பதான் நிம்மதியா செட்டே இருக்கு. ஓஹோ, யாரையாவது லவ் பண்றியடா? சரி, சரி. யாரையும் லவ் அந்த பழக்கம் எனக்கு இல்லைங்க. என்னன்னே தெரியல, நானே இப்படித்தாண்டா. உனக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு பொம்பளை கிட்ட பேசுறதுனாலே கூச்சம் இருக்கிறேன். நீங்க பேசுனதே இல்லையா? பொம்பளைகளை கண்டாவே பிடிக்காதா? ஓமடா பிடிக்கல நீங்க வண்டிகளை வரப்ப இதுக்குள்ள தலையை போட்டு பார்த்துருக்கீங்க. இருக்கு என்னை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எதுமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா. லவ் பண்ணுமாடா? உன்னை எனக்கு முன்ன பின்ன பண்ணி பழக்கம் இல்லை. நான் சொல்லித்தரேன். சொல்லி கொடுத்தா நான் அப்புறம் பண்றேன். நீ காலேஜே வச்சிருக்கோம். அதுல நீங்க என்னவா இருக்கீங்க? எங்க அப்பா ப்ரொஃபசர், நான் பிரின்சிபல். உங்க அப்பா இருந்த காலத்துல நான் கத்துக்கலாம்னு நினைச்சேன். அப்ப முடியாது. அப்ப முடியல. அதனாலதான் நினைக்கிறேன். ஆமா பண்ணீங்க. ஏன்னா அவனுக்கு என்ன அன்னைக்கு என்னமோ நான் சொன்னேன் பண்ணாங்க. அஞ்சு இந்த கதை நல்லா இல்லையா? சரி சரி, நமக்கு சுழியோடு சுருண்டல் படபடபடன்னு படபடபடன்னு இருக்கணுமா? என்னதான் நமக்கு பிடிக்கும். அப்ப அது நாங்களே
அப்படியா? அவரு ஒண்ணு கேட்கிறாரு. இன்னைக்கெல்லாம் நேர் வைப்பதான் நம்ம தொட்டுக்கொள்ள ஊட்டிக்கொள்ளும்